டியர் பேரண்ட்ஸ், அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா 90s and 2K கிட்ஸ் வாழ்க்கையில் நடக்கிற மொமெண்ட்ஸை பற்றி நம்ம பசங்க ட்ராமாவும் நடிக்க போகிறாங்க. வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். அதிகாலை 90s ஓட வேக்கப் மூமெண்ட். அதிகாலை கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம். ஒரு தாய்மார் தன் பிள்ளையை ஸ்கூலுக்கு எழுப்புறதுக்கு 90 கிட்ஸில் இந்த மாதிரி எழுப்புனாங்க. அடுத்து நெக்ஸ்ட் 2K கிட்ஸ் வேக்கப் மூமெண்ட்ஸ். பரிதாபத்தை பார்த்தீங்களா? கிளப்பிக்கிட்டு இருக்காங்க, அவன் தூங்கி குழுவுறேன். அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு நிலைமை. 90s மூமெண்ட்ஸ். 90s பிறந்த மாணவர்களுடைய பள்ளியோடைய அந்த ஒரு மூமெண்ட்டை பாருங்க. அதாவது 90s பிறந்த குழந்தைங்க பள்ளி பருவத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னு இப்போ உங்களுக்கு முன்னாடி காட்டுவாங்க. என்கிட்ட பிஸ்கெட் இருக்குடா, என்கிட்ட பென்சில் இருக்கு, அப்புறம் பட்டன் வச்ச பென்சில் பாக்ஸ் இருக்கு, அப்புறம் சென்டில் அபரம் இருக்கு. உன்கிட்ட பிஸ்கெட் இருக்கா? இல்லையே. அருமை அருமை அருமை, உற்சாகப்படுத்துங்க. ஒன்னா இருக்கலாங்க. சரிடா. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? தம்பிகளா, பேப்பர் திருத்திருக்கேன். பாதி பேர் ஒழுங்காவே எக்ஸாம் எழுதல. ரித்திக்கு மோகனுமே அதான் எழுதி. 3 கூமுட்டை மட்டும் நில்லுங்க. பக்தி முத்துதோ சேட்ட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும். கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சார். ஓஹோ, எத்தனாவது ரேங்க்? ரேங்க் போடல சார். எத்தனை ஃபெயிலு? 1 பாஸ் சார். 4 ஃபெயிலுன்னு சொல்லு. மணி நீங்க? எல்லாம் போச்சு சார். ஜீவா நீங்க? 3 பாஸ். மதிப்பு மசால் வடை, பிச்சு பார்த்தா ஊச வடை. அந்த 3 கூட்டை முன்னாடி அடி தப்புதோ நீ வா. 90 கிளாஸ், அதாவது கிளாஸ் மூமெண்ட் ஓவர். நெக்ஸ்ட் 2K கிட்ஸ் 2000 பிறந்த குழந்தைகளுடைய மூமெண்ட்டை பார்க்குறீங்க. அவங்க என்ன பேசுறாங்க கிளாஸ்ல அப்படின்னு. ஆமாம், அது எந்த எபிசோடு தெரியுமா? நருட்டோக்கும் குரமாக்கு ஃபைட் நடக்கும்ல, அந்த எபிசோடு. நேற்று நைட்டு ஃப்ரீ ஃபயர் மேட்ச் கூப்பிட்டேன். ஏன்டா வரல? எங்கள் வீட்டில் ஃபோன் கொடுக்கல. ஃபோன் கொடுக்கலாட்டி எப்படியா வாங்கடா, அப்போனா நல்லா விளையாட முடியும். இன்னைக்கு பார்க்குறேன். சரி விடு, இன்னைக்கு நைட்டு போடுற மேட்ச். ஆமாம், ஓட்டி எல்லாரையும் தோக்கடிக்கும். கண்டிப்பாக போடுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் சிட் ப்ராப்பர்லி. ரெடி. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட எக்ஸாம் பேப்பர். இவஸ்டோடா என்ன எக்ஸாம் எழுதிருக்க? 100க்கு 8 தெரிஞ்சதானே எழுதுறது. இந்தா போ. அடுத்து நீடா 100க்கு 2. இங்கே 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 இங்கே. இந்தா அடுத்து நீடா. நீனா சார்
இப்படி தாங்க நடக்குது இப்போ கிளாஸ் ரூமில். அதாவது தேர்வு எழுதி அவனுக்கு வந்து எக்ஸாம் ரிசல்ட் வருது, அப்போ அவனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? 90s ரிசல்ட் மூமெண்ட்டை இப்போ இந்த முன்னாடி உங்கள் நடனம் மாதிரி காட்ட உள்ளார்கள். தேர்வு முடிவுகள் முன்னதாகவே வெளியாகும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிக்க விட்டு கொள்ளவா இல்ல ஓட விட்டு கொள்ளவா, கழுத்து நிறுத்தி கொள்ளவா இல்ல கைத்துல கட்டி கொள்ளவா, மருந்து வச்சு கொள்ளவா இல்ல மண்டையை ஒடிச்சு கொள்ளவா? சொல்லு என்ன மார்க் அது போல சொல்லு, அது போல சொல்லு. நீ நான் எடுத்துருவேன். ஒரு வேளை நீ எடுக்கலனா போய் வா போய் வா போய் வா. இது உண்டு இல்ல, இதுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன். இந்த ஐயோ, அதாவது ஒரு பேரண்ட் வந்து எவ்வளவு மார்க் வரும் ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. நெக்ஸ்ட் 2K கிட்ஸோடைய ரிசல்ட் மூமெண்ட். அவனுக்கு ரிசல்ட் வருது, அப்போ அவனுடைய ஆக்டிவிட்டி என்ன? 2K ரிசல்ட் மூமெண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே. ராஜா சொல்லுங்கப்பா. எல்லா பிள்ளைங்களும் எக்ஸாம்ல 100க்கு 93, 94, 95 இப்படிதான் வாங்குவாங்க. ஆனா நீ 100க்கு 105, 106, 109 வேற லெவல்டா. நீ எனக்கு பிள்ளையா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்பா, நீ எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்க? நான் 8வது ஃபெயிலுப்பா. அப்பா, கொடுத்து வச்சது நீ கிடையாதப்பா. நீ எனக்கு அப்பாவை கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். இட்ஸ் ஓகே ராஜா, கிட்டவா. அப்பா, போன் கொடு. ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, நான் படிக்கணும். திப்புராஜு, ஸ்கூல்ல படிக்கிற, டியூஷனுக்கு போய் படிக்கிற, இப்ப ஆன்லைன் கிளாஸ்லயும் படிக்க போறேன்னு சொல்ற. உன்ன மாதிரி ஒரு மகன் கிடைக்கிறதுக்கு நான் பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கணும்டா. இந்தா, நீ ஐஏஎஸ் ஆயிடு. தொண்ணூறுல பிறந்த குழந்தைங்க அவங்களுடைய ஃப்ரீ டைமை எப்படி எல்லாம் போக்குறாங்க அப்படிங்கிறது இப்ப அரங்கேற்ற உள்ளது. வட்ட வட்ட பாறையிலே, வட்ட வட்ட பாறையிலே, வரகரிசி தீட்டையிலே, சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்கத்துட்டாலும், நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்கு முக்கத்துட்டாலும், டக்கு முக்கத்துட்டாலும். வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. அடுத்ததாக 2K உடைய அந்த ஃப்ரீ டைமை எப்படி அவங்க போக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. 2000 பிறந்த மாணவர்கள், அதாவது 2000 குழந்தைகள் அந்த தருணத்தை எப்படி போக்குறாங்க அப்படிங்கிறத இதோ உங்கள் முன். तेरे जाने के बाद मैंने किसी से नहीं प्यार करा, क्योंकि कभी इसका हो जाना और कभी उसका हो जाना, नहीं हूं मैं तेरी तरह. फ्री फायर तेरे जाने के बाद मैंने किसी से नहीं प्यार करा, क्योंकि कभी इसका हो जाना और कभी उसका हो जाना, नहीं हूं मैं तेरी तरह. கான்செப்ட். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா, இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். நெஞ்சில் எந்தவோ
கண்டிப்பாக இது எல்லாரும் பண்ணியிருப்போம். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. அடுத்ததாக 2000 பிறந்த குழந்தைகளுடைய அந்த ஸ்டடி மூமெண்ட்டை பாருங்க. இது வித்தியாசமாக இருக்கும். இப்படி தாங்க இருக்கு இந்த படிப்பு இப்போ இருக்கிறது. தயவு செஞ்சு போனை கொடுக்காதீங்க, படிக்கும் போது மட்டுமாவது. அடுத்த 90 கிட்ஸ், அதாவது 90ல் இருந்த குழந்தைகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து 90ல் பிறந்த மாணவர்களும் 2000 பிறந்த மாணவர்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு தருணம். அஸ்வின், அல்டிமேட் நடிப்பியா? ரொம்ப களைப்பா இருக்கு, ஒரு தூக்கத்தை போடுவோம். இளையராஜா பாட்டை போட்டா தூக்கம் மனமா வரும். ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழுச்சந்திரன் காயையிலே சிறு சிங்கார கூட்டுக்குள்ளே மலை தென்றல் வீசலே குயில் குஞ்சு பூங்கட்டுமே ராத்திரி வேளையிலே கண் முழித்து நான் இருப்பேன் கண்ணவன் பக்கத்திலே சோலை பூவே பசுஞ்சொக்க பொன்னியாரே ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழுச்சந்திரன் காயையிலே. கேப்டன், வேலையில வெறும் பூமர் பாட்டா போட்டுக்கிட்டு இருக்க. இப்ப பாரு நம்ம பாட்டை. இந்த பாட்டு ஏந்தி ரத்த வச்சுப்பு என் மாமனாருக்கு ரத்த வச்சுப்பு உச்சக்கல்ல உண்ட கல்ல பறிப்பு சிவர் வந்தா குடி சிறப்பு மைக்க குடி மகனே சிறுமலடி டிஎஸ் பொடி மொழியில ஏறிட நேடி நான் இப்ப வரைக்கும் சுத்தின பிறந்தா சோழ மாலி கூட சிக்கிறது நல்லா முட்டா காசி மாயிடோலே ரத்த வச்சுப்பு என் மாமனாருக்கு ரத்த வச்சுப்பு என் மாமியாரு. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல. லாஸ்டா பார்த்து லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க நம்ம பசங்க பண்ண ட்ராமாவை. இதில் என்ன தெரியுதுன்னா, காலங்கள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் எமோஷன் மட்டும் என்றைக்குமே மாறாது. தேங்க்யூ. தேங்க்யூ.